ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா காந்தி. எனக்கு வந்து தொண்டை கிச்சு தொண்டை கொஞ்சம் கரகரப்பு போயிடுச்சு, கேவலமாக போச்சு குரல். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே விழாக்கு ஃபஸ்ட்டு வேலையை நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி டீ நான் தான் வச்சேன். ஏன்னா எங்கள் மாமியார் இருந்திருக்காங்க. ஆமாம், அங்கே பாருங்க. ஹாய் சொல்லிட்டேன். எங்கள் மாமியார் வந்துருக்கிறதுனால டீ நான் வச்சேன். இல்லைன்னா நான் தான் வைப்பேன். ஆமாம், யாராவது வீட்டுக்கு வந்தால் மட்டும் இவருக்கு கொஞ்சம் கொண்டாட்டம் ஆயிடும். ஆமாம், அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். நம்மளுக்கு வேலை வைக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் துர்காவே செஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை போகிறது கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாம் யோசிப்பாங்க சண்டே விழா சென்னையில் போடுறாங்க. இல்லை, சண்டே விழா சென்னையில் போடலான்னு இருந்தோம். ஆனால் சென்னை போகிற ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்குக்கு மாற்றிட்டாங்க. என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் வேணாம்னு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கறி எடுக்க போகிறோம். அது என்ன கறிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங். உடனே சுத்தி வெளியே வந்துருச்சு. எப்படி போர்வை தூக்கியே எங்க சின்ன மாமியார் இவங்க தான் அந்த பைப்ல நானும் அவங்களும் பைப் தண்ணிக்கு சண்டை போட்டுட்டேன் இருக்குங்களா, ஒரு பிராங்க். அதோட லிங்க் வேணா இந்த வீடியோ கீழே கொடுக்குற போய் பாருங்க. அதான் அங்க ஒருத்தன் படுத்திருக்கான, எங்க காணோம். அவன் எங்க கொழுந்தினாரு, தூங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங் சொல்லு. அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கார் டீ வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறமா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா எல்லாரும் சிஸ்டர் உங்களோட ஹேர் கேர் பத்தி சொல்லுங்க, என்ன ஆயில் அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெகதீஷ் மீனா ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதோட கலர் பாருங்க, உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். மெயினா இதோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்போ ஹேர் ஃபால்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. ஹேர் க்ரோத்தும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா இந்த உங்களோட ஹேர் ஆயில் ஹேர் கேர் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. என்னோட ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீபமாக இப்போ கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் நான் வந்து ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி வந்து ஆரம்பத்துலலாம் எனக்கு வந்து ஒரு எண்ணெய் வந்து காய்ச்சி தருவாங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன இருக்கிற பாட்டிங்களாம் எண்ணெய் காய்ச்சி தான் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்க பாட்டி வந்து எண்ணெய் காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா எங்க பாட்டி வந்து அந்த மாதிரி காய்ச்சறது இல்லையா, அதே மாதிரி எண்ணெய் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடினப்பதான் ஆன்லைன்ல அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் மீனா பிராண்டோட ஆயில் வந்து எனக்கு கிடைச்சது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வந்தோடனே ஓபன் பண்ணி ஸ்மெல் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கருவேப்பிலை, அந்த பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அந்த ஸ்மெல் எல்லாம் வருது. இன்னும் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி நேச்சுரல் ஸ்மெல் தான் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க பாட்டி காய்ச்சின எண்ணெய் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. உங்களுக்கும் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா அமேசான், மீஷோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வந்து அவங்களோட டெய்லி அப்டேட் இருக்கு. எனக்கு எப்படி இந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் வந்து போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவங்க எப்பெல்லாம் ப்ராடக்டோட அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சது. உங்களுக்கு வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு வரல. எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, இங்கே 2 இருக்கு மீன் மார்க்கெட்டு. எப்பயும் நம்ம அந்த சைட் போவோம், அதான் ஹோல்சேலு. இங்கே பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குது, இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே தான் விலை கம்மியாக இருக்கும். இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்குன்னா முயல் வாங்க வந்திருக்கோம். சொன்னால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னைக்கு சொல்லாமல் முயல் கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆட்டு அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போயிட்டு முயல் பிடிக்கலாம் வாங்க. இன்னொன்று ஒன்று போதும் போதுமா? இன்னும் ஒரு ஆள் இங்கே தூக்கிப்பிடி 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 நான் தூக்கிடுதா அப்படியே அப்படியே பிடிச்சிருக்கேன்.
காது வலிக்காதா? கண்ணு ஐயோ அண்ணா இது வேணாம். நல்லா பிடிங்களா? ஊருது இப்படி வாங்கி அதான் அப்படி அதான் அப்படி. ஐயோ நானா பிடிக்க மாட்டேன். கட்டி வச்சுருக்கேன். சிறந்தது. இங்க இது வந்து வளர்த்துற மாதிரி. இது வளர்த்துறது அங்க பாருங்க சாப்பிடுறது பாவமா இருக்கு. ரெண்டு டீ போட்டது அதே முடி அப்படியே அப்படியே எடுத்துக்கிட்டோண்ணா நான் அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டோம். யாரும் இல்லை. நீங்களே கூப்பிடணும். அதுக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சல் அந்த பிளட்டு நான் சின்ன வயசுல இருக்கிறப்பல எங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த முயலோட ரத்தத்தை தான் தலைக்கெல்லாம் தேய்ச்சிடுவார். முடி நல்லா கருன்னு வளரும்ட்டு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதுக்காக நான் சோபிக்கு வர 1-2 வெள்ளை முடி வர வந்துருச்சு. அதனாலதான் முயல் பிடிக்க வந்தோம். இங்க வந்து முயலை பார்த்ததும் ஏன்டா அந்த முயலை கொல்றோம் அப்படிங்க வந்துச்சு. குட்டி குட்டியா அழகா இருக்குது. நாட்டுக்கோழி கொஞ்சம் நாட்டு காடை கௌதாரிங்கிறது என்னது காடை இருக்குது. நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். கடையில் நான் தான் சேல் பண்ணுறேன். தொண்டையில் கிச்சு கிச்சு அதனால எல்லாம் குடிங்க. நீ வாங்கிக்கோ. தொண்டை வலிக்குதுங்க எனக்கு. உனக்கு வேணுமா குடிக்கிறதுக்கு? இன்னொன்று இருக்கா? கொஞ்சம் வலிக்கே கொடுங்க. போட்டோ எடுக்கிறேன்னுங்கிறாங்க. அப்போதான் இன்னும் சேல்ஸ் நிறையா ஆகும். வீட்டில் முயல் வறுவல் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு எண்ணெய் கருவேப்பிலையா எல்லாம் போட்டு வதக்கி விட்டு குக்கரை மூடி எடுக்கலாம். எங்கள் சின்ன முன்னேறி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வச்சுட்ருக்கேன். அடுத்து ரேபிட் செய்யணும். ரேபிட் முயல் கறி செய்வது எப்படி? நானும் செஞ்சதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் முயல் கறி இருக்கிறோம். ஆமாம். இதோட எடுத்ததே இல்லை. முயல் கறி ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஏன்னா அவங்க வந்து மட்டன் செய்கிற மாதிரி தான் நம்ம சொன்னாரு. ஏன்னா வெங்காயம் இதுதான் நீங்க செய்முறை காமிக்கிறே இல்லையா? வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அதனால் சின்ன கிரைண்டரில் போட்டு செஞ்சுட்டு
தட்டி போட்டால் கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எங்கள் அத்தை கேட்டால் எங்கள் அத்தை நான் செஞ்சது இல்லைங்கிறாங்க. அவங்க தப்பிச்சுட்டாங்க எப்படியோ. ஏத்த நிஜமா செஞ்சது இல்லையா இல்லை கறி சமைக்கணும்னு செஞ்சது இல்லையா? என்னத்த ஒரு பதிலிங்க சிரிச்சு வச்சான். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எல்லாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லைங்க. நம்ம செய்கிறது தான் கறி. கறி எப்படி செஞ்சாலும் உப்பு காரம் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஏத்த இதை பார்த்தீங்கன்னா மீன் கறி நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தான் அவனு வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க எங்கள் அத்தை. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லை, அதனால இன்னைக்கு என்ன எப்படி செஞ்சாலும் இதுதான் டேஸ்ட் போல் இருக்கு நினச்சிக்குவோமா அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்போ நல்லா இருந்தாலும் அப்படிதான் நினச்சிக்கவே நல்லா நல்லா இல்லைனாலும் சரி முயல் கறி இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிருவோம். பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதனால ஒரு பெரிய இது. இப்போ நம்ம எப்படி சார்ந்தரைக்கிறது? ஜென்ரேட்டர் வாங்கி வச்சோம். ஜென்ரேட்டர் எங்கே இருக்கும்? யூபிஎஸ் இருக்கலாம். சரி, வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஏங்க முயல் கறி குக்கரில் வைக்கணுமா? செஞ்சு சாப்பிட்டதே இல்லைங்க. கறி அது ரொம்ப இதாக தானே இருக்கும், கழிச்சாக தான் இருக்கும். அழகா சீக்கிரமாக வந்துடும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பதான் வெங்காயம் கறி ஏத்த கருப்பு வெள்ளை கலரும் கலந்த மாதிரி அழகா மொத்து மொத்தம் இருந்துட்ட. அழகா கொண்டுட்டு வந்தோம் நாங்க. என்னத்த அழகா இருக்குன்னு வளர்த்துட்டேன். அங்க இருக்கிறவங்க நாங்க சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க தெரியுமா? பிள்ளைங்க அவங்களாம் வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போனாங்க சின்ன சின்ன முயல. சரி, இப்போ வந்து இந்த வெங்காய தக்காளி வதங்கட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லாவே வணங்கிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து மட்டன் மசாலா என்ன மசாலா போடணும்னு தெரியல. அதனால வந்து மட்டன் தான் சொன்னார். நம்ம மட்டன் மசாலா போட்டுக்கலாம். ஏங்க நாங்கள் 1.5 கிலோ வாங்கினோம். ஆனால் வெட்டினதுக்கப்புறம் எத்தனை 800 கிராம் தான் மட்டன் மசாலா, கறி மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா கிட்ட நல்லா கிளறி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு தெரியலங்க. அப்புறமா நம்மளோட முயலை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கறியே ஒரு இப்படிதான் இருக்க மாட்டேங்குது, சிக்கன் மாதிரி தான் இருக்கு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு ஏதாவது செய்முறை தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, வீடியோ பார்க்குறவங்க. இந்த எண்ணெய் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வாங்கணும் நாங்கள் எண்ணெய்க்கு அவசரம். அது எண்ணெய் மட்டும் தனியாக சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி வாங்கினா ஒரிஜினலாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. என்ன இல்லைண்ணா, இது ரத்தம் மட்டும், முயல் ரத்தம். இந்த மாதிரினா ஒரு முயல் ரத்தத்தை நம்மளே வாங்கிக்கலாம். நாம வாங்கி நாமளே பிடிச்சிட்டு வந்தா தான் அவங்களால பிடிச்சி வச்சதெல்லாம் வேணாம். இந்த ரத்தம் செட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் சோபிகா பிரித்திகா அந்த எண்ணெய் தான். நான்லாம் பச்சை ரத்தத்தை தான் தடவினேன். எங்கள் அப்பா முன்னில் பிடிச்சிட்டு வந்து கட் பண்ணி ரத்தத்தை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு மண்டை ஃபுல்லாக தைச்சு கொண்டே போட்டு விட்டுருவாரு. அதை மூடி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தலைக்கு குளிச்சுடுவேன். அது நல்லா இருக்கும் முடி. சரி, ஓகே. இது வந்து வெந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் இதில் சாப்பிடுவோம். பாவம் எல்லாத்துக்கும் நாங்களே சாப்பிடுவோம். வேகட்டும், அவ்வளோதான். இப்போதைக்கு காண முடிஞ்சு, வெந்ததுக்கு அப்புறம் காமிப்போம். 6 பேர் இருக்கும். நல்லா என்ன ரித்திகாவை சேர்த்துல என்ன சேர்க்கியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் முயல் கறி.
முயல் கறி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு. ஐயோ கடவுளே, ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டில் செய்கிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த இருக்கா உட்காருக்கா சரி உட்காரு. சிரிப்பியா தள்ளி வந்துருமா? அப்பா பூரா விட்டுப்பா, ஒரு வாய் மட்டும் ஊட்டிட்டு நீ சாப்பிட. சுத்தமாக சாப்பிடணும்ல. வாய் சூடா ஒரு வாய் ஊட்டுறாங்க, அப்ப திரும்ப ஊட்டுன்னு சொல்லி கேட்காது. அடுத்தது அத்தை கொடுக்கலாமா? அடுத்த டெஸ்ட் எங்க அத்தை எல்லாரும் சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு என் தட்டில் போடு. நல்லா இருக்கா? சோபிகா சொல்லிடுச்சு நல்லா இருக்குன்ட்டு. அப்ப நிஜமா நல்லா இருக்கு. சோபிகா பாத்தீங்கன்னா குறை கூறும் நகல். நல்லா இல்லை, நல்லாவே மூச்சு சுழிச்சு காமிச்சிருவா. நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்ப இந்தாட்ட நல்லா இருக்கான்னு பார்த்து விட்டேன். இப்ப இந்த கறி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் மட்டும் அவனுக்கு நிக்கிறேன், அவனை போட்டு கொடுத்துருச்சு. மனோஜ போதும், அந்த பிளேட் கொடுத்துரு. அப்பா நீ சாப்பிட கம்மா. குடுக்கல மனோஜுக்கு தான் அடி. நீ சாப்பிடு பாப்பா, நீ வாங்கி சாப்பிடுமா? என்ன மனோஜ் சித்தப்பாக்கு சாப்பாடு போட்டு நீ கம்மிடு. அவன் சாப்பிட்டு இப்படி திரும்பி உட்காரு. இப்படி திரும்பி வர நல்லா இருக்கான்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்தியா இல்லையா? ஏப்பா நல்லா இருக்குதா? நல்லா வெந்தாவே போட மாட்டேங்குது. மனோஜ் சாப்பிட்டு முயல் கறியா முயல் மாதிரி ஓடுற இங்கிருந்து சாப்பிட்டு காலேஜ். ஏங்க நீயும் வேலைக்கு ட்ரெயினோட வேகமா போற. இன்னைக்கு என்ன ஒரு அதிசயமா எங்க வீட்டுல 10:30 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிடுவோமா? பசிய அத்த நீங்கெல்லாம் அங்க பாதி நேரத்துக்கு சமைச்சு முடிச்சிடுறீங்க. நாங்களாம் 12 மணி ஆனதான் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு அப்புறம் சமைச்சு அப்படியே அப்பா எவ்வளோ வேலை. மெயினா மீன் எடுத்து வந்துருந்தா இன்னைக்கு லேட் ஆயிருக்கும். இது போன நேரமா போயிட்டோம்ல. இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு 7 மணிக்கே போயிட்டோம்ல. வாட்டர் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் முயல் பீட்ரூட்னே வருது முயல் வறுவலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.